வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறுபடியும் எனக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிது. அதாவது டிவியில் கூட அதை நிகழ்ச்சியை என்னால் பார்க்க முடியல. இங்கே வரும்போது பார்க்குறேன் இது தமிழ்நாட்டில் இது இன்னொரு அதிசயமாக எனக்கு இருக்குது. ஏறக்குறைய இவ்வளோ நாட்கள் ஆன பிறகு கூட மக்கள் சாரையாக அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னா, அவர் அவருடைய இறக்கம் தருவாயில் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு பெரிய ஹீரோவாகவோ இல்லை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வரும்போது இந்த மக்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. எனக்கு கடவுள் மேலே ஒரு கோபம் இருந்தது. என்னடா இவ்வளோ நல்லது பண்ணித மனிதரை இவ்வளோ சோகம் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி எதுக்கு இறைவன் தன்கிட்ட எடுத்துக்கிட்டான். எங்களுடைய சகோதரர், எங்களை எல்லாம் ஆளாக்கிய மனித தெய்வம், ஏறக்குறைய 50 இயக்குநர்களை உருவாக்கிய ஒரு இயக்குனர் சங்கம், இது மாதிரி பல்வேறு வார்த்தைகளால் அவரை நாங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய மரணம் உண்மையாக எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. குறிப்பாக என்னை ஆளாக்கிய என்னோட திரைப்படத்துறையில் என்னுடைய பெற்றோரில் என்னை சாதாரணமாக எங்கேயோ ஒரு கிராமத்தில் செல்வமணின்னு படிச்சுட்டு இருந்த மாணவனை உலகம் முழுக்க ஆர்கே செல்வமணின்னா யாருன்னு தெரிய வச்ச திரைப்படத்துறை என்னோட பெற்றோர். அவருடைய மரணம் எனக்கு மட்டும் இல்லை, திரைப்படத்துறையில் இருக்கிற பல பேருக்கு ஒரு இழப்பு. அதாவது அவர் திரைப்படத்துறையில் இல்லைன்னா கூட அரசியலில் வந்துட்ட பிறகு கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அவரோட போய் பேசி அதை எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது எங்களோட குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சங்க பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அரசியல் பிரச்சனையாக இருக்கலாம், சமூக பிரச்சனையாக இருக்கலாம், இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்காக போய் அவரோட பேசி அவருக்கு அதில் சம்மதம் இருக்கோ இல்லையோ நம்ம அதை கேட்குறோம்னா அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த தலைவர். இங்கே வரும்போது உண்மையாக அவருடைய நான் அவர் மரணத்தன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறுபடியும் எனக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிது. அதாவது டிவியில் கூட அதை நிகழ்ச்சியை என்னால் பார்க்க முடியல. இங்கே வரும்போது பார்க்குறேன் இது தமிழ்நாட்டில் இது இன்னொரு அதிசயமாக எனக்கு இருக்குது. ஏறக்குறைய இவ்வளோ நாட்கள் ஆன பிறகு கூட மக்கள் சாரையாக அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னா, அவர் அவருடைய இறக்கம் தருவாயில் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு பெரிய ஹீரோவாகவோ இல்லை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வரும்போது இந்த மக்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. எனக்கு கடவுள் மேலே ஒரு கோபம் இருந்தது. என்னடா இவ்வளோ நல்லது பண்ணித மனிதரை இவ்வளோ சோகம் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி எதுக்கு இறைவன் தன்கிட்ட எடுத்துக்கிட்டான், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோபம் கூட வந்தது. ஆனால் இங்கே பார்க்கும்போது அவரை நேசிக்கிற லட்சக்கணக்கான கோடான கோடு மக்களை அவர் கொடுத்துருக்கான். அவர் மிகப்பெரிய சொத்தாக கொடுத்துருக்கான் இறைவனுங்கும்போது இதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. என்னென்னா, மனிதன் வாழும்போது அவங்கள வாழ்த்துறவங்கெல்லாம் அவர்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து இல்லை அவரால் ஒரு காரணி ஆகணுங்கிறதுக்காக புகழ்கிறதா இருக்கும். ஆனால் இங்கே வந்திருக்கும் பெரிய நாங்களாம் பரவாயில்ல, இது திரைப்படத்துறையில் அவரால் பலன் அனுபவிச்சுங்க, என்னை டைரக்டர் ஆக்கினார், இவருக்கு படம் கொடுத்தாரு, அது மாதிரி ஏதோ ஒரு இது அவரால் சுயலாபம் அடைஞ்சிருக்கோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் சாரையாக வந்திருக்காங்கன்னா, இந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, எங்கேயோ விதைச்ச அன்பு தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பரவி இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு வகையில் ஒரு மன ஆறுதலாக இருக்குது. அவருக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய நன்றி காணிக்கையாக கூட எனக்கு தோணுது. தமிழக மக்கள் எப்பவும் ஒருத்தர் மேலே அன்பு வச்சது அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அன்பை இன்றைக்கி இவங்க இந்த க்யூவில் நின்று பார்க்கும்போது உண்மையாக மக்களுக்கு கூட பெரிய வணக்கம். அதுபோல் அவருடைய மறைவுக்கு மிகச்சிறந்த முறையில் அரசு மரியாதை செஞ்சு தமிழக அரசுக்கும் நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பிலையும் FEFCIயோட சார்பிலையும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்க வருவோம். அன்றைக்கி தீவுத்திடலில் மிக ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வர்றவங்க எல்லாருமே பெரிய தள்ளுமுள் இல்லாமல் எல்லாருமே கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக மிக அழகாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த கார்னருக்கு வந்து இந்த ஒருவேளை இந்த கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வந்து காலம் முழுக்க இந்த கார்னர் வந்து விஜயகாந்த் கார்னருங்கிற பேரில், விஜயகாந்த் சதுக்குங்கிற பேரில் வந்து அழைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து அவரை யாரும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து தெரிகிறது. அதுக்கு வந்து இடமளித்த, அதுக்கு வழங்கிய, அரசாணை வழங்கிய தமிழக அரசுக்கும் மாண்பு முதல்வர்களுக்கும் திரைப்படத்துறையின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். விஜயகாந்த் சார் பற்றி நான் வந்து மணிக்கணக்கில், நாள் கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரை விட ஒரு மிகச்சிறந்த மனிதர். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா விஜயராஜுங்கிற ஒரு சிறந்த மனிதர், விஜயகாந்துங்கிற வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், கேப்டனுங்கிற ஒரு உன்னதமான தலைவன். இது 3 மாதம் சேர்ந்து ஒருத்தரை தமிழகம் இழந்திருக்கு. அந்த இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாது. அவர் எப்பவும் என்னுடைய நினைவில், எங்களுடைய நினைவும் எப்பவும் அவருடைய பூத உடல் மறைஞ்சிருக்கலாம். அவருக்கு மரணம் வந்து இந்த மண்ணிலேருந்து அவர் மறைஞ்சிருக்கலாம். எங்களுடைய நினைவிலிருந்து, தமிழ் படத்துறையிலிருந்து அவர் எப்பவுமே அவர் வந்து நீங்க முடியாத ஒரு இடத்துல இருப்பார். வாழ்க கேப்டனுடைய புகழ். நன்றி. சார், இப்போ திரைத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் சங்கத்துக்காக வந்து தலைவர் விஜயகாந்த் வந்து நிறைய சேவை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடன் அடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுக்கு தெரியும். இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மக்கள் வந்து நிறைய பிரபலங்கள் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தலை அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அதாவது இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவங்கெல்லாம் வரலையே, அவங்களாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, லேடிஸ் நட்சத்திரங்கள் வந்து வராததுக்கு ஓகே, பாதுகாப்பு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், அதனால் அவங்க வராமல் இருக்கலாம். நிறைய பேர் வந்து வீடியோ மட்டும் வெளியிட்டு அது வந்து சரியான மரியாதை செலுத்தலை அப்படின்ற மாதிரியான மக்கள். அதாவது மக்கள் இப்போ ரஜினி சார் வந்தார், கமல் சார் வந்தார், விஜய் வந்தார், இப்போ இருக்கிற டாப்பில் இருக்க எல்லாருமே வந்தாங்க இல்லையா. வராதவங்க வந்து வந்தவங்களெல்லாம் வந்து நீங்கள் அது அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். தமிழ் திரைப்படத்தில் இருக்கல தளபதி விஜய் வந்திருக்கும் போது வந்து காலணிகளை வீசினாங்க. அந்ததுக்கு வந்து மக்கள் பண்ணதாக நீங்கள் இப்போ நான் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கேன். இது வந்து இது நாகரிகமாக இருக்கா பாருங்கள். இதில் நான் ஏதோ ஒரு நடக்கும்போது அது நல்ல விஷயத்த நல்ல குணம் கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும். அதனால் வந்து அவரோட இறுதி அஞ்சலிக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு முக்கிய நிர்வாகிகள் யாருமே வரல, ஒரு வீடியோ போட்டால் போதுமா? அதுக்கு தான் அவங்க வந்து நடிகர் சங்க சார்பில் வந்து ஒரு இரங்கல் அஞ்சலி செலுத்த ஒரு நிகழ்ச்சியை தயார் பண்ணுறாங்க. வர ஜனவரி 19 எல்லோரும் வந்து அசம்பிள் பண்ணி நடிகர் சங்க சார்பில் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துகிறாங்க. எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ண இருக்காங்க. ஒருவேளை திடீர்னு மரணம் நிகழ்ந்ததால் அன்றைக்கி பெரும்பாலும் கலந்துக்க முடியாமல் இருக்கலாம். அது நடிகர் சங்கமாக செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் நடிகர் சங்கமாக ஒரு மிகப்பெரிய இரங்கல் அஞ்சலி தயார் பண்ணியிருக்காங்க. சூட்டுறது சாத்தியம் இல்லை. விஜயகாந்த் கார்னர் வந்து ஒரு அரசை வைக்கும்போது அந்த கட்டடம் வந்து அவர் இல்லைன்னா அதுக்கு நிலைமை கூட இல்லாமல் போயிருக்கலாம். அதனால் அது வந்து ஒரு சரியான கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை வந்து திரைப்படத்துறை சார்பிலும், இயக்குனர் சங்க சார்பிலும், செல்வமணியோட சார்பிலும் அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை வந்து நடிகர் சங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அது அவங்க தானே நிச்சயமாக